கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 13:23. மேத்யூ 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அதாவது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய 4வது நிலத்தை பற்றி சொல்கிறார். இதுவரை 3 நிலம் சொல்லிட்டாரு. ஒன்று வழி அருகே விழுகிறது, 2வது கற்பாறையில் விழுகிறது, 3வது முச்செடி உள்ள இடம், இப்போ 4வது நல்ல நிலம். ஆனால் இதனுடைய பலன் என்ன? 6 விதமான பலனை பார்க்குறோம். 3லையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்தது மூன்று காரியமாக கொடுக்குது. எவ்வளவு? 30, 60, 100. அதாவது ஒரு வெள்ளாமை 5 மங்கு வந்ததுன்னா, இப்போ ஒரு மூட்டை ஒரு படி அரிசி, ஒரு படி நெல் போட்டு 5 படி நெல் வந்துச்சுன்னா நல்ல வெள்ளாமை, அதாவது பம்பர் கிராப் என்று சொல்லணும்னா நல்ல பம்பர் சாகுபடினா மேக்சிமம் 10 தான். ஆனால் இங்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறத என்ன கொடுக்குறாரு? 30, அதுக்கப்புறம் 60, அப்புறம் 100. அப்போ என்ன? இவன் யாராக இருக்கிறான்? வசனத்தை கேட்கிறவனும் அதை உணர்கிறவனுமாய். சும்மா கேட்கறது மாத்திரம் இல்லை, அதை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதன் மூலமாய் பிரயோஜனப்படக்கூடிய கனிகளை கொடுக்குறவங்களா. ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் என்ன சொன்னார்? அவருடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். எப்படி ஒருத்தன் கிறிஸ்தவன் அறிவீங்க? அவங்களுடைய கனிகள்னால. ஒரு வசனத்தை கேட்குறவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கனிகளை கொடுக்குறான்னு சொல்லக்கூடியதான். யோவான் 15:8 சொல்லும்போது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்குறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? நீங்கள் கனிகள் நிறைந்தவர்களாய். அது எவ்வளவு? 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று சொல்லக்கூடிய ஏராளமான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லக்கூடியதா. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லும்போது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய். எப்படி? நீதியின் கனிகளாய் நிறைந்தவர்களாய். அப்படிப்பட்ட கனிகளாக நீங்கள் நிறைந்தவர்களா, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? எல்லா இடத்துக்கும் தெரியக்கூடியதாக. நீங்கள் கொலோசேர் சபையில் அவங்க செய்யக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லும்போது, கொலோசேர் 1:6 அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதாய் இருக்கிறது. அப்போ என்ன? வேத வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து கொண்டு செயல்படுத்துகிறவங்க கனி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன? ஒரு வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி உணர்ந்து வாழுகிறவன் எப்படி இருக்கிறான்? ஒரு நல்ல நிலத்திற்கு ஒப்பானவனா. அது தன்னுடைய சுயத்தில் மாம்ச பிரகாரமாக வரக்கூடிய எல்லா விதமான ஒரு பலனை காட்டிலும் ஒரு அபரீதமான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் உண்டாகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த ஓமானத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? வசனத்தை கேட்டு அதன்படி வாழுகிறவன் நல்ல கனிகளை கொடுப்பான். அதாவது அவன் எப்படிப்பட்ட கனிகளை கொடுப்பான்? அவனால் கொடுக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு மிகப்பெரிய 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று சொல்லக்கூடியதா. அப்போ இந்த வசனத்தை கேட்கும்போது இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யணும். எப்படி? இது நமக்குள்ள கிரியை செய்யணும். இப்போ அது உங்கள் இந்த நிலம் என்பது எது? நம்மளுடைய இருதயம். இப்போ இந்த இருதயத்தில் விழக்கூடிய வார்த்தை உங்களை மாற்றுகிறதா இல்லை மாற்றுகிறது இல்லையா? இதுதான் ஒரு நல்ல நிலமா இல்லையா என்பதற்கு அடையாளம். இப்போ உங்கள் இருதயம் ஒரு நல்ல நிலமா இல்லையா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்குறீங்க? கேட்கிற வார்த்தைக்கு எப்படி நீங்கள் செவி கொடுக்குறீங்க? சும்மா காதில் கேட்கறது இல்லை. இப்போ நான் என் பையன்கிட்ட போய் தம்பி குப்பை எடுத்து வெளியே போடுன்னு சொல்கிறத அவன் கேட்பான். ஆனால் கேட்டுட்டு அவன் கீழ்ப்படிந்தாதான் அவன் கேட்டதுக்கு அர்த்தம். சும்மா கேட்கறது இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் கற்பனைகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலை.
என்னுடைய கற்பனைகளை மற்றவங்களுக்கு போதிங்கன்னு சொல்லலை. என் கற்பனைகளை கை கொண்டால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். என் மேலே அன்பு கூர்ந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. அப்போ என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் அந்த வார்த்தையின்படி கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தால் உங்கள் இருதயம் நல்ல நிலம். உங்கள் இருதயம் நல்ல நிலமாக இருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கனி கொடுக்க மாட்டீங்க. இந்த கனி கொடுக்கறதுலையும் ஒருத்தர் 30, ஒருத்தர் 60, ஒரு 100. அப்போ என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு பிரயச்சித்தம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்குள்ள கிரியை பண்ணுதோ அதற்கு தக்க பலன் உண்டாகும். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றி கேட்கிற வார்த்தை 30 அல்ல, 60 அல்ல, 100 மடங்கு பலன் தரக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.